السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற புத்தகத்தை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைய வகுப்பிலே மின் அஹ்லாக்கிர் ரசூலில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பில் ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் என்கிற தலைப்பில் நபி அவர்களை பற்றி, அவர்களுடைய அஹ்லாக் பற்றி இங்கே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் மிக முன்மாதிரியான நல்ல உயர்ந்த பழக்க வழக்கங்களோடு காணப்பட்டவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை பற்றி சொல்லும்போது வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளோடு காணப்படுகிறீர்கள் என்று அல்லாஹுவே அவர்களை புகழ்ந்து பாராட்டி சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்பாடுகளோடு உயர்ந்த ஒழுக்க விழுமியங்களோடு இருந்ததனால் அவர்கள் இந்த உலகத்தில் நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பாடுகளையும் பூரணத்துவப்படுத்துவதை தன்னுடைய ஒரு மிக முக்கியமான பணியாக கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். இப்போ நல்ல அஹ்லாக்குகளை இந்த உலகத்தில் விதைப்பது, கொண்டு வருவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட நோக்கங்களுள் பிரதானமானதாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய ஹுலுக்கு என்று சொல்லக்கூடிய பண்பாடுகள் பற்றி சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கைஃப கான ஹுலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்டார்கள். நபி அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தன என்று. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுக்குஹுல் குர்ஆன், அவர்களுடைய பண்பாடுகள் குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். அதாவது குர்ஆன் எதை வெறுக்கிறதோ அதை அல்லாஹுடைய தூதர் வெறுத்தார்கள், குர்ஆன் எதை விரும்புகிறதோ அதை விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு பண்பாட்டின் சிகரமாக இருந்தார்கள் என்றால், ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா யன்தகிமு லினப்சிஹி வலா யக்தபு லஹா, தனக்காக வேண்டி சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த தேவைக்காக அவர்கள் யாரையும் கோபித்து கொள்ளவும் மாட்டார்கள், பழி தீர்க்கவும் மாட்டார்கள். அதிலே அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுவதெல்லாம் அல்லாஹுடைய சட்டங்கள் மீறப்படும் போது மட்டுமே கோபப்படுவார்கள். அப்படி இல்லாமல் உலக விவகாரங்களுக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக கோபப்படுகிற ஒரு தன்மை அவர்களிடம் இருக்கவில்லை என்பதை இங்கே ஷேக் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சில் உண்மையாளராக இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா நிலையிலும் உண்மையாளராக இருந்த ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். உள்ளும் புறமும் ஒன்றாக இருந்தார்கள், சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தது. வெளியிலே ஒரு முகமும் உள்ளே வேறொரு முகமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அப்படியான ஒருவரைத்தான் நம் எல்லோருக்கும் இறுதி தூதராக தேர்வு செய்திருக்கிறார். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மென்மையான சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மக்களோடு பழகுகிற போது கரடு முரடான போக்கு அவர்களிடம் இருக்கவில்லை. முகத்தில் கடுமை இருக்கவில்லை, வார்த்தையில் கடுமை இருக்கவில்லை, உள்ளம்
கல்லாக இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா இதை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும்போது, ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும், நபியே, அல்லாஹுடைய அன்பை கொண்டு கருணையை கொண்டு நீ அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொண்டாய். வலவ் குந்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக், நீ கடுகடுப்பான முகத்தை உடையவராகவும் கல் நெஞ்சக்காரராகவும் இருந்திருந்தால் இந்த மக்கள் உன்னை விட்டு எப்போதோ விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மைக்கு பறைசாற்றுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வார்த்தையில் மென்மை, பார்வையில் மென்மை, நடத்தையில் மென்மை, எந்த அளவுக்கு மென்மை என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹாதிமாக, பணியாளராக பல வருடங்கள் கடமையாற்றியவர். அவர் சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சேர்ந்து பயணித்திருக்கிறேன். அவர்களுக்கு பணியாளராக 10 வருடங்கள் கடமையாற்றியிருக்கிறேன். ஒரு நாள் கூட என்னை அவர்கள் கடிந்து கொண்டதில்லை. ஏதாவது ஒன்றை நான் செய்துவிட்டால் ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய் என்று என்னை கண்டித்ததும் கிடையாது. அவர்கள் எந்த அளவு மென்மை என்றால் அவர்களுடைய கை தீபாஜ் என்ற பட்டை விட மென்மையானது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது அல்லாஹுடைய தூதரின் மென்மைக்கு அழகிய ஒரு சான்றாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படுவதிலே ஒரு கன்னி பெண்ணை விடவும் கூடுதலாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெட்கத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மனிதனிடம் வரவேண்டிய உயர்ந்த பண்பாடுகளுள் வெட்கம் மிக முக்கியமானதாகும். ஹயா என்று அழைக்கப்படுகிற இந்த வெட்கம் குல்லுஹு ஹைர் என்று சொன்னார்கள். அல் ஹயா குல்லுஹு ஹைர், வெட்கம் முழுமையாக நன்மைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இதா லம் தஸ்தஹி ஃபஸ்ன மா ஷித், வெட்கம் உன்னிடம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய் என்றார்கள். இன்று ஒரு மனிதன் அல்லாஹுடைய சட்டங்களை மீறுகிறான் என்றால், பாவங்களை போட்டி போட்டு செய்கிறான் என்றால், அதற்கு காரணம் அவனிடமிருந்து வெட்கம் என்கிற அந்த பண்பு எடுக்கப்பட்டது தான். குறிப்பாக வெட்கத்தை பெண்களுக்குரிய மிக முக்கியமான பண்பாக சொல்லுவார்கள். ஆனால் பெண்களும் கூட இன்று வெட்கம் என்கிற அந்த பண்பை இழந்து நிற்பதை பார்க்கிறோம். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மிக சர்வசாதாரணமாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சில நேரங்களில் வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்கிற உணர்வோடு அந்நிய ஆண்களை தொட்டு பேசுவது, அவர்களுடைய தோள்களில் தட்டி பேசுவது, அவர்களுக்கு பக்கத்தில் நின்று புகைப்படங்கள் எடுப்பது எல்லாமே, அல்லது செல்ஃபி எடுப்பது எல்லாமே இன்று பெண்களுக்கே சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டிருக்கிறது என்றால், இந்த வெட்கம் என்கிற பண்பு அவர்களை விட்டு போனதுதான் அதற்கான காரணமாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட தூதர் என்கிற வகையில் அவர்கள் இந்த வெட்கத்தை வலியுறுத்தியது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு கன்னி பெண்ணை விட மிக அதிகம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாகரிகமான மனிதராக இருந்தார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பெருமானமான வார்த்தைகளாகவே இருந்தன. அர்த்தமற்ற பிரயோசனமற்ற பேச்சுக்களை அவர்கள் தவிர்ந்திருந்தார்கள். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசிங்கமான ஆபாசமான எந்த ஒரு பேச்சையும் பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்களுடைய வாயிலிருந்து ஆபாசம் வராது, அசிங்கம் வராது, தூஷண வார்த்தைகள் வராது என்பதை சஹாபாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு பண்பாகும், நல்ல ஒரு அஹ்லாக்கில் உள்ள அம்சமாகும். இப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைப்பிடித்து கொண்டுதான் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் ஹைரன் அவு லியஸ்முத். உங்களில் யாராவது அல்லாஹுவை மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருந்தால் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அல்லது எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அர்த்தமுள்ளவையாக, பிரயோசனம் உள்ளவையாக இருக்க வேண்டும். ஆபாசமான, அசிங்கமான, மோசமான வார்த்தைகள் வருகிற போது அது உள்ளங்களை புண்படுத்தும், உள்ளங்களை நோவினைப்படுத்தும்.
அதுபோல சமூகத்தில் ஃபித்னாவையும் ஃபசாதையும் உண்டு பண்ணும். இதை யாருமே மறுக்க முடியாது. எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஃபாஹிஷாகவோ, அதாவது அசிங்கம் ஆபாசமானவற்றை பேசக்கூடியவர்களாகவோ அல்லது மற்றவர்களை சபிக்கிற முறையில் பேசக்கூடியவர்களாகவோ இருக்கவில்லை என்பதை சஹாபாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுபோல அவர்கள் ஒருவர் தவறு செய்கிற போது அந்த தவறை எதிர்கொள்வதற்கு இன்னும் ஒரு தவறான வழிமுறையை கடைப்பிடிப்பவர்களாக இருக்கவில்லை. தவறை நல்லதை கொண்டு எதிர்கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இத்ஃபஇ ஸய்யிஅத பில் ஹஸனா, கெட்டதை நல்லதை கொண்டு தடு என்று சொல்கிறார். இதெல்லாம் குர்ஆன் சகோதர சகோதரிகளே. நாம் சில நேரங்களில் மார்க்கத்தின் பெயரால் கூட கெட்டவைகளை தடுக்கிற போது அதைவிட மோசமான வார்த்தைகளையும் நடைமுறைகளையும் பயன்படுத்துவதை அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நாம் எப்போதும் நல்லதை கொண்டே கெடுதிகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை கடுமையாக வலியுறுத்தினார்கள். வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா வகாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன், மனிதர்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொன்னார்கள். அவர்களும் எப்போதுமே கெடுதிகளை நல்லதை கொண்டே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு நாட்டுப்புறத்து அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து திடீரென அவர்களுடைய கழுத்தோளிலே அவர்கள் போட்டிருந்த துண்டை இறுக்கி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தோள்களில் காயம், அதாவது அடையாளம் வருகிற அளவுக்கு இறுக்கிவிட்டு சொல்கிறார், யா முஹம்மத் முர்லி மிம்மாலில்லாஹி அல்லதி அஅதாக், முஹம்மதே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற இந்த பொருளாதாரத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டியதை தரச்சொல் என்று சொன்னபோது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒழுக்கத்தின் பண்பாட்டின் சிகரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இவர் கேட்பதை கொடுங்கள் என்று. இதுதான் அல்லாஹுடைய தூதர், இதுதான் அவர்களுடைய பண்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் அவர்களுடைய பண்பாட்டு பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவுதான் அவர்கள் கொடுமைப்படுத்தினாலும் மன்னிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் காரை உமிழ்ந்தார்கள், அவர்களுடைய மானத்தில் விளையாடினார்கள், அவர்களை என்ன வழிகளிலெல்லாம் டோர்ச்சர் பண்ண வேண்டுமோ அத்தனை வழிகளிலும் டோர்ச்சர் பண்ணினார்கள். இவ்வளவும் செய்துவிட்டு ஊரை விட்டு துரத்தினார்கள். வெளியூருக்கு போய் இருந்தபோது நிம்மதியாக இருக்க விடாமல் தடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்களை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி என்கிற பெயரில் வெற்றி கொண்ட போது அவர்கள் எல்லோரும் கஅபாவுக்கு வந்து நிற்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், மா தظنون அன்னி ஃபாயிலும் பிக்கும், நான் என்ன செய்வேன் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கெஞ்சுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இத்ஹபு அன்தும் முத்துலகா, செல்லுங்கள், நீங்கள் சுதந்திரவான்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு கொடுமைப்படுத்திய அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளை அல்லாஹுடைய தூதர் மிக சாதாரணமாக மன்னித்து விட்டு சென்றது என்பது அவர்களுடைய பண்பாட்டின் உயர்ந்த நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதுபோன்று நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் சீராவிலே காணப்படுகின்றன. எதிரிகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்ததையும் அவர்களோடு அதற்கு பிறகு நல்ல முறையில் நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்ட பிறகு அந்த அவதூறில் அதை நம்பி அதை பரப்பிய ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு உறவினர் மிஸ்தஹ் இப்னு அஸால் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரும் ஈடுபட்ட காரணத்தினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவரோடு உள்ள உறவை துண்டித்து அவருக்கு கொடுத்து வந்த உதவிகளை கட் பண்ணுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குகிறான், ஃபல்யஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள் என்று. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடம் சென்று அவரை மன்னித்து அவருக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்க வாக்களித்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்பாடு
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே செல்வாக்கு செலுத்தி இருப்பதை இதன் மூலம் நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது ஏதாவது உதவிகள் கேட்டு வந்தால் அவரை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹுடைய தூதர் விரும்புவதில்லை. குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல் வார்த்தையாவது பேசி அவரை அனுப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல யாராவது ஒருவர் பேசி கொண்டிருக்கிற போது அவருடைய பேச்சை இடையிலே துண்டித்து குறுக்கே பேசக்கூடிய ஒரு தன்மையும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரோடு மிக கண்ணியமாக நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளை பேணியிருக்கிறார்கள். அவர்களை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் நல்ல வார்த்தைகள் பேசுவதை பாசிட்டிவாக, சாதகமாக, உடன்பாடான வார்த்தைகளை பேசுவதையே விரும்பினார்கள். அவர்கள் அபசகுனமாக பேசுவதையும் நெகட்டிவாக பேசுவதையும் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உலக விவகாரங்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் எது இலகுவானதோ அதை அவர்கள் தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையுடையோருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அதிகமாக நேசித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு கலந்தாலோசனைகள் மஷூரா செய்யக்கூடியவர்களாகவும், அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் வர தவறினால் அல்லது அவர்கள் நீண்ட நாள் தொடர்பில்லாமல் போனால் அவர்கள் எங்கே என்று தேடக்கூடியவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ அவர்களை நோய் விசாரிக்க செல்வார்கள். அதுபோல யாராவது வராவிட்டால் அவரை வருமாறு சொல்லி அழைப்பார்கள். அதுபோல யாரெல்லாம் மூத்தானார்களோ அவர்களுக்காக துஆ செய்வார்கள். ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னால் இந்த காரணத்தினால் தான் வர முடியவில்லை, இதனால் தான் என்னால் செய்ய முடியவில்லை என்று நியாயங்கள் சொன்னால் அந்த நியாயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்களோடு பழகுகிற விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கவில்லை. பணக்காரன், ஏழை, சக்தி உள்ளவன், பலவீனமானவன் என்கிற வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய அந்த பக்குவம் அவர்களிடம் இருந்தது. இது அவர்களுடைய அஹ்லாக்கின் மிக உயர்ந்த ஒரு நிலையாக காணப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற போது மிக நிதானமாகவும் கவனமாகவும் அமைதியாகவும் பேசுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் பேசுகிற பேச்சிலே உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் ஒருவர் எண்ண ஆரம்பித்தால் அவரால் 1, 2, 3 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எண்ணி முடிக்கக்கூடிய அளவுக்கு மெதுவாகவும் அமைதியாகவும் பேசக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஜோக் தேவைப்பட்டால் உண்மையை வைத்து ஜோக் அடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பல்வேறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை ஷேக் அவர்கள் இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் அல் குர்ஆனாக இருந்தது என்பதை நாம் ஆரம்பத்திலே சுட்டி காட்டியிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பண்பாடுகளை நாமும் எடுத்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா. உங்களில் எனக்கு மிக பிரியமானவர், உங்களில் நாளை மறுமையிலே என்னோடு மிக நெருக்கமாக சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர் யாரென்றால் உங்களில் யாரிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ அவர்தான் என்று சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை அறிகிற நாம் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவதற்கு நம்முடைய சக்திக்குட்பட்டவரை முயற்சி செய்ய வேண்டும். நான் ஒரு அஹ்லாக்கான நல்ல பண்பாடுகள் உள்ள ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும்.
நாம் முன்மாதிரியாக நல்ல ஒரு பண்பாடான கணவனாக இருந்தால் நம்மை பார்த்து நம்முடைய மனைவி தன்னை மாற்றிக்கொள்வாள். அதே போன்று மனைவி பண்பாடோடு நடந்து கொண்டால் கணவன் அவளை பார்த்து தன்னுடைய பல நிலைப்பாடுகளை மாற்ற முடியும். தாயும் தந்தையும் நல்ல பண்பாடுகளோடு இருக்கிற போது அதை பார்த்து பிள்ளைகள் நல்ல பண்பாடு உள்ளவர்களாக வர முடியும். ஆசிரியர்கள், தாயிகள், உலமாக்கள் நல்ல பண்பாடுகளை தங்களிடத்திலே கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டும். வெறுமனே பேசிவிட்டும் எழுதிவிட்டும் போகிறவர்களாகவும் இஸ்லாம் பண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தருகிறது என்று சொல்லிக்கொண்டு போகிறவர்களாகவும் நாம் இருக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானை சுவர்க்கத்திற்கு அதிகமாக நுழைவிக்கக்கூடியது தக்வாவும் நல்ல பண்பாடுகளும் என்று சொன்னார்கள். எனவே சுவர்க்கத்தை லட்சியமாக வைத்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த பண்பாடுகளை நம்மிடத்தில் நாம் அதிகமாக வளர்த்து கொண்டு அல்லாஹுடைய திருப்தியையும் பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தையும் நாம் பெற வேண்டும். அவர்களுடைய அன்பை, இரண்டு பேருடைய அன்பையும் நாம் பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.